தமிழ்நாட்டுல இப்போ ஒரு பெரிய டாபிக் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதுதான் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். மாசம் மாசம் கிடைக்கிற இந்த உதவித்தொகை பெரிய அளவுல உயரப்போகுதுன்னு ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையா? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. உங்க எல்லாருடைய மனசுலயும் இப்போ இந்த ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கும். இப்போ கிடைக்கிற 1000 ரூபாய் நிஜமாவே 2000 ரூபாயா மாறப்போகுதா? வாங்க, இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். 2000 ரூபாய் இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய விவாதத்தையே கலப்பிருக்கு. இந்த அறிவிப்பு உண்மையா வருமான்ட்டு பல குடும்பங்கள் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. அப்போ உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவிப்பு வரப்போகுதா? இது வெறும் வதந்தியா மட்டும் பார்க்க முடியலங்க. ஏன்னா ஒரு அமைச்சர், முதலமைச்சர் கூடிய சீக்கிரமே மகளிருக்காக ஒரு இனிப்பான செய்தியை சொல்ல போறாருன்னு சொல்லியிருக்காரு. இது இந்த எதிர்பார்ப்பை இன்னும் அதிகமாக்கியிருக்கு. சரி, இந்த புது மாற்றங்கள் பத்தியெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல இப்போ இருக்கிற அந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, குடும்பத்துக்காக உழைக்கிற பெண்களோட உழைப்பை மதிக்கணும், அவங்களுக்கு நிதி ரீதியா ஒரு சின்ன ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சு ரொம்ப நாள்லாம் ஆகல. போன வருஷம் செப்டம்பர் 15ஆம் தேதி தான் இதை ஆரம்பிச்சாங்க. அன்னையிலிருந்து கரெக்டா மாசம் 15ஆம் தேதி தகுதி இருக்கிற பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல 1000 ரூபாய் வந்துருது. இப்போதான் இதை இன்னும் பெருசுபடுத்தலான்னு ஒரு பேச்சு எழுந்திருக்கு. ஆமாங்க, இப்போதைக்கு மாசம் 1000 ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த தொகையை தான் இப்போ உயர்த்த போறதா ஒரு பேச்சு இருக்கு. சரி, இப்போதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த அறிவிப்புக்கான நேரம் ஏன் இப்போ இவ்ளோ முக்கியத்துவம் பெறுது? இதுக்கும் வரப்போற தேர்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? வாங்க, அதையும் பார்க்கலாம். இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் இல்லையா? கரெக்டா இந்த டைம்ல ஏன் இந்த திட்டத்தை இன்னும் பெருசுபடுத்தணும்னு யோசிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணங்களை நம்ம ஆதாரம் சுட்டிக்காட்டுது. இதுக்கு ஆதாரம் சொல்ற முதல் காரணம் வரப்போற சட்டமன்ற தேர்தல் தான். இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கிய உந்துதல் இதுவா தான் இருக்கலாம்னு சொல்லப்படுது. பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பார்வை. பெண்களோட வாக்குகளை பெறறதுக்கு இந்த திட்டம் ஒரு முக்கிய ஆயுதமா பார்க்கப்படுதுன்னு ஆதாரம் குறிப்பிடுது. இது எங்க கருத்தில்ல, இது அந்த பகுப்பாய்விலிருந்து வர்ற ஒரு தகவல். சரி, அப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்படி என்னதான் மாற்றங்கள் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது? முக்கியமா 2 பெரிய விஷயங்கள் பேசப்படுது. ஒன்னு அதிக பணம், இன்னொன்னு அதிக பயனாளிகள். இந்த ஒப்பீட்டை பாருங்க, விஷயம் தெளிவா புரியும். இப்போ மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. ஆனா இனிமே அது 1500 இல்லனா அடேங்கப்பா 2000 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ இருக்கிற தகுதி நிபந்தனைகளை எல்லாம் தளர்த்தி விண்ணப்பிச்ச எல்லாருக்குமே கொடுக்கலான்னு ஒரு பேச்சு இருக்கு. நினைச்சு பாருங்க, இது நடந்தா எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும். இதுல நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, சரி அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களோட நிலைமை என்ன? லட்சக்கணக்கான பேர் அப்படி இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புதிய ரொம்ப எளிமையான வழி வரப்போகுதாம். அவங்க மேல்முறையீடு செஞ்சா போதும், அதிகாரிகள் நேரா வீட்டுக்கே வந்து ஆய்வு செய்வாங்க. எல்லாம் சரியா இருந்தா உடனடியா உதவித்தொகை வழங்கப்படும்னு ஆதாரம் சொல்லுது. மொத்தத்துல இந்த மாற்றங்கள் எல்லாம் நிஜமா நடந்தா அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பல லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய நல்ல செய்தியா இருக்கும். இந்த அறிவிப்பு பத்தின பேச்சுகள் பரவ ஆரம்பிச்சதிலிருந்து குடும்ப பெண்கள் மத்தியில ஒரு பெரிய சந்தோஷம் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. பணம் அதிகமாக போகுது, இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்க போகுதுங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான் இதுக்கு காரணம். அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்ததோட ஒரு சின்ன சுருக்கம் இதுதான். உதவித்தொகை 2000 ரூபாய் வரைக்கும் உயரலாம், தகுதி விதிகள் தளர்த்தப்படலாம், நிராகரிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு புது வாய்ப்பு கிடைக்கலாம். முக்கியமா இது எல்லாமே தேர்தல் நெருங்குற நேரத்துல நடக்குது. இப்போ நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். இந்த அறிவிப்பு எப்போ அதிகாரப்பூர்வமா வரும்? கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா அது வரைக்கும் நாம காத்திருந்து தான் பார்க்கணும் இந்த அறிவிப்பு எப்போ வருது, அது தேர்தல்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு.